ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு தொடர்ந்து சைக்காலஜிக்கு மேக்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வர்றோம். மேக்ஸ்ல 8th ஃபர்ஸ்ட் சாப்டர் பாக்குறோம். இன்னையோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. -4 பவர் -1 உடன் எந்த எண்ணை பெருக்கினால் பெருக்கலானது 10⁻⁻1 என ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இதோட ஏதோ ஒரு நம்பரை பெருக்கிறோம். அதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த நம்பரோட எக்ஸ பெருக்குனா இது ஆன்சர் கிடைக்குமா? அப்ப அந்த எக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. -4 பவர் -1 இதை பெருக்க தானே போறேன். அப்ப இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு இது ஆன்சரா கிடைக்குது. அதனால ஈக்குவல் டு போட்டு 10⁻⁻1. டீச்சர்ஸ், பவர்ல -1 வந்துச்சுன்னா அதை நீங்க பிளஸ் ஆக்குறதுக்கு 1/ன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இதை பிளஸ் ஆக்கணும்னா 1/ன்னு மாத்திருங்க. இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இதை பிளஸ் ஆக்கணும்னா 1/ன்னு போட்டுருங்க. இப்ப எனக்கு எக்ஸ் தான் வேணும். இதை அப்படியே எங்கிட்டு கொண்டு வாங்க. இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை எங்கிட்டு வர்றப்ப தலையில போடணும். பெருக்கிறோமா? பெருக்கிறப்ப நேருக்கு நேரம் பாருங்க. 1 × -4 -4 10 × 1 10. இப்ப அடிச்சு கொடுத்துருங்க. 2ஆல் அடிங்க. 2 4 2 10. இப்ப மேல என்ன இருக்கு? -2 இருக்கு, கீழே 5 இருக்கு. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. -2/5 ஆன்சர் தான் இருக்கா? பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. -2 பவர் -3 இன்ட்டு -2 பவர் -2 என்பது டேஸ் ஆகும்னு கேட்கிறாங்க. டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க. அடுக்கு விதி பயன்படுத்த போறேன் இதுக்கு. a⁻m இன்ட்டு a⁻n ஈக்குவல் டு a⁻m + n. ஒண்ணு இல்ல, பெருக்கல்ல பேஸ் ஒரே மாதிரி இருந்தா அடுக்கு என்ன பண்ணணும்? கூட்டணும். அதுதான் போன கிளாஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே இப்ப இங்க பெருக்கல் இருக்கு, பேஸ் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அந்த -2 ஒரு தடவை எழுதிக்கோங்க. பெருக்கல்ல பேஸ் ஒரே மாதிரி இருந்தா பவர் என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்ப -3ஐயும் -2ஐயும் கூட்ட போறேன். -3ஐயும் -2ஐயும் கூட்டுங்க. -3 -2 கூட்டினா என்ன வரும்? -5ன்னு வந்துடும். குறியீடு ஒரே மாதிரி இருந்தா கூட்டணும். கூட்டிட்டு பெரிய நம்பர் குறிய போடணும். அப்ப 2 3 5, 3 தான் பெரிய நம்பர். அதோட குறிய போட்டுங்க -5. அடுக்கு மைனஸ் வந்தா உங்களை என்ன சொல்லியிருக்கேன்? 1/ன்னு எழுத சொல்லியிருக்கேன். அடுக்க பிளஸ்ஸா மாத்துறதுக்கு 1/ன்னு எழுதணும். அப்ப 1/, இப்ப -2 அடுக்கு 5 இருக்கு. இப்ப -2 5 தடவை பெருக்கணும். -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 5 தடவை நம்ம பெருக்கணும். இப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன ஒரு மைனஸ் வருமா? இப்ப ஈக்குவல் டு 1/, போட்டு ஒரு மைனஸ் வரும். இது ரெண்டும் பிளஸ் ஆயிரும், இது ரெண்டும் பிளஸ் ஆயிரும், இந்த மைனஸ் வரும். அதனால மைனஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்து நம்பர் எல்லாம் பெருக்குங்க. 2 4 4 2 8 8 2 16 16 2 32. அப்ப 1/-32ன்னு வருது ஆன்சர். எங்க இருக்கு? 1/32. இந்த இருக்கா மைனஸ். மைனஸ் கீழே இருந்தாலும் மேல இருந்தாலும் ஒண்ணுதான். ஸோ நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எது சரியல்ல? இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணா தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நான் அந்த முதல்ல எடுத்துக்கிறேன். இதுல லெஃப்ட் தனியா ரைட் தனியா சால்வ் பண்ணணும். ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா வருதா இல்லையா அப்படின்றதுதான் நமக்கு விஷயம். -1/4 ஹோல் பவர் 2ன்னு இருக்கு. இதை சுருக்குங்க. இப்ப அடுக்குல 2 இருக்கா? அப்ப தனித்தனியா போடணும். -1/2/4/2. மைனஸுக்கு பவர்ல ரெட்டப்படை நம்பர் வந்தா அந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1 ஸ்கொயர் பண்ணா 1, இங்க 4 ஸ்கொயர் பண்ணா 16. அப்ப இந்த இதுக்கு ஆன்சர் என்ன வருது? அதாவது இடது பக்கத்துக்கு 1/16ன்னு வருது. அடுத்து நான் வலது பக்கம் பார்க்கணும். 4 பவர் -2 இதை மாத்தணும். பவர்ல மைனஸ் வந்தா அதை பிளஸ் ஆக்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 1/ன்னு எழுத சொல்லியிருக்கேன். இப்ப இதை சுருக்குங்க. 4 ஸ்கொயர் பண்ண அளவு 16. இப்ப இது 1/16 வந்துச்சு. இதுக்கு முன்னாடி 1/16 தான் வந்துச்சு. அப்ப லெஃப்ட் 1/16, ரைட் 1/16. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? அப்ப இது கரெக்ட். நமக்கு என்ன கேட்டாங்க? எது சரி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது சரியா தான் இருக்கு. இது சரி, இது சரியா இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எது சரி இல்லதான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தது செக் பண்ணலாமா? இப்ப இதை செக் பண்ணுங்க. முதல்ல எடுத்துக்கோங்க. -1/4 ஹோல் ஸ்கொயர். மைனஸ்க்கு இதை ஸ்கொயர் பண்ணுங்க, அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணுங்க. -1 ஸ்கொயர் பண்ணா +1, 4 ஸ்கொயர் பண்ணா 16. அடுத்து இதை எடுத்துக்கிடுவோம். 1/2 ஹோல் பவர் 4. 1 4 தடவை. 1 நீங்க அடுக்குல எத்தனை தடவை போட்டாலும் ஒண்ணுதான். 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் ஒண்ணுதான் வரும். அதே மாதிரி 2க்கு அடுக்குல 4 போட்டுருங்க. 2ன் அடுக்கு 4 அப்படின்னா 2 4 தடவை பெருக்கணும். 2 4 4 2 8 8 2 16. ஸோ இங்கேயும் 1/16 வருது, இங்கேயும் 1/16. அப்ப இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். இதுவும் சரியா தான் இருக்கு.
இதோட ஆன்சர் 1/16 வந்துச்சா, இதோட ஆன்சர் 1/16 வந்துச்சா, அப்ப இது ரெண்டு என்னதான் இருக்கு, ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப இதுவும் சரி. நமக்கு கேட்டது சரி அல்ல கேட்டாங்க. அப்ப இன்னொரு ஸ்டெப் போகணும். அடுத்து இதை செக் பண்ணுங்க. -1/4 ஹோல் ஸ்கொயர்ட். இங்க பாருங்களேன், எல்லாமே எதா இருக்கு, -1/4 ஹோல் ஸ்கொயர். முதல்ல எல்லாமே ஒண்ணுதான். என்ன பார்த்த ஆன்சர் என்ன வந்துச்சு, 1/16 தான் வந்துச்சு. 1 ஸ்கொயர் பண்ண -1 ஸ்கொயர் பண்ணா 1, 4 ஸ்கொயர் பண்ணா 16. அவ்வளவுதான். இப்ப 16 அடுக்கு -1 இருக்கு. பவர்ல மைனஸ் வந்து அதை பிளஸ் ஆக்குறதுக்கு என்ன சொன்னேன், 1/ன்னு எழுத சொல்லியிருக்கனா, அவ்வளவுதானே. சோ இதுவும் 1/16 தான் வருது. சோ இதுவும் 1/16, இதுவும் 1/16. அப்ப ரெண்டு என்னது, ஈக்குவல் தான். அப்ப இதுவும் சரி. சோ இதுவும் சரியா இருக்கு, இதுவும் சரியா இருக்கு, இதுவும் சரியா இருக்கு. அப்ப இதுதான் சரியா இருக்காது. அப்ப நமக்கு எது சரி இல்லைன்னு கேட்டாங்க. அப்ப என்ன ஆன்சர், இதுதான் ஆன்சர் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகே டீச்சர்ஸ். சோ இந்த மாதிரி செக் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு அந்த ஆன்சர் ஏன் சரி இல்லைன்னு நான் சொல்றேன், ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்ல நீங்க டைரக்டா போட்டுடலாம். பாப்போமா. இப்போ -1/4 ஹோல் ஸ்கொயர்டு. கவனிங்க, மைனஸ் வெளியில இருக்கு, அப்படியே போட்டுக்கோங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1, 4 ஸ்கொயர் பண்ணா 16. அப்போ -1/16 கிடைக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, -1/16. அடுத்து 16 அடுக்கு -1 எடுங்க. பவர்ல மைனஸ் வந்திருக்கு, அப்ப பிளஸ் ஆகணும்னா என்ன சொல்லியிருக்கேன், 1/ன்னு எழுதணும். ஓகேவா. இது +1/16 கிடைக்குது. நல்லா கவனிங்க, இது 1/16 இல்ல, இது -1/16, இது +1/16. ரெண்டு ஈக்குவலானா இல்ல, நாட் ஈக்குவல் டு. அவங்க கொடுத்தது தப்பு. சரிங்களா. அப்ப எது சரி அல்லன்னு கேட்டாங்க. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதை கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்கிறாங்க. நான் இங்கிட்ட எழுதிக்கிறேன், 10x பை 10-3 ஈக்குவல் டு 10⁻9. இதுக்கு அடுக்கு விதி தெரிஞ்சா போதும். இது 10. அடுக்கு விதி என்னது, a/m by a/n ஈக்குவல் டு a/m-n. இந்த ரூல் தெரிஞ்சா போதும். அதாவது வகுத்தல்ல பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன பண்ணணும், கழிக்கணும். இதே இது பெருக்கலா இருந்தா பேஸ் சேமா இருக்கிறப்ப பவரை கூட்டுவோம் இல்லையா. இந்த ரெண்டு விதி தான் அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க வகுத்தல் வந்திருக்கு, பேஸ் சேமா இருக்கு, அப்ப பவர் என்ன பண்ணணும், கழிக்கணும். பேஸ் எழுதிட்டு பவரை கழிச்சிருங்க. எக்ஸ் எழுதிக்கோங்க, -3 போட்டுங்க. இது என்ன பண்ணணும், கழிக்கணும். ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிக்கோங்க, 10⁻9. இது இன்னும் சுருக்கலாமா, 10 மைனஸ் மைனஸ் நேரம் பிளஸ் ஆயிரும். இப்ப பேஸ் சேமா தான் இருக்கு. இங்க ஈக்குவல் இருந்தா, நான் இதே மாதிரி போன கிளாஸ் ஒரு சம்மு பார்த்தோம். ஈக்குவல்ட்டு இருந்துச்சு, பேஸ் சேமா இருக்குன்னா அதை விட்டுருங்க. விட்டுட்டு பவரை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ப x+3 ஈக்குவல் டு 9. இப்ப x ஈக்குவல் டு 9 +3 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, -3 வந்துடும். இப்ப x ஈக்குவல் டு 6. இப்ப எக்ஸோட வேல்யூ 6ன்னு வந்துடும். இருக்கா. ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு அறிவியல் குறியீடு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அறிவியல் குறியீடுனாலே ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்க. நம்பரை தூக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் புள்ளி எப்பயுமே நம்பருக்கு அடுத்து தான் வரணும். இங்க கொடுத்துருக்காங்களா, இதுல நம்பருக்கு அடுத்து தான் வரணும். இன்டு 10 அடுக்குன்னு இருக்கணும். இதுதான் அறிவியல் குறியீட்டோட ஃபார்மெட். எழுதியாச்சா. அடுத்து இங்க அடுக்குல எழுதணும். புள்ளி உங்களுக்கு இங்க இருக்கு, இந்த புள்ளி எனக்கு இங்க வேணும், 2க்கு அப்புறம் தான் வேணும். அப்ப இங்க இருக்க புள்ளி எனக்கு இங்க வரணும். அப்ப நகட்டுங்க, இங்க இருக்கிறது இங்க வரணும்னா எத்தனை நம்பர் நகண்டு வரணும். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நம்பர் தள்ளி வரணும். சரிங்களா. அப்ப 10⁻10. இங்க இருக்க புள்ளி 2க்கு அப்புறம் 10 நம்பர் தள்ளி வரணும். அதனால மேல என்ன பண்ணிருக்கேன், 10ன்னு போட்டிருக்கேன். சரி, இப்ப இது பிளஸ்ஸா மைனஸா கவனிங்க. புள்ளி எங்கிட்டு நகண்டு இருக்கு, வலது பக்கம் நகண்டு இருக்கு. சரிங்களா. அப்ப இங்க என்ன போடணும், மைனஸ் போடணும். டீச்சர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மகிட்ட சைக்காலஜி புக் அவைலபிளா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். கண்டிப்பா உங்களை சைக்காலஜில ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கும். அதுல எந்த டவுட்டும் வேணாம். ஸோ இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.